நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இயேசு வாசல் ஊழியங்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் சத்தியத்தின் அடிப்படையிலே நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுப்பார் என்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களிலே இந்த செய்தியை கேட்கிற யாவரும் இவருடைய ஊழியங்களுக்காக ஜெபித்து வருவதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். நீங்கள் ஜெபிக்கிறபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேள்விப்படுகிற அநேக ஆத்துமாக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக இழுத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் அறிந்து தேவாதி தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். கேளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று சாட்சிகளாய் வாழ்வதற்கு தீர்மானியுங்கள். இந்த நாளிலும் தேவ இரக்கத்தை பெறுவது எப்படி என்கிற தலைப்பிலே நாம் இந்த செய்தியை தியானிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, இரக்கம் என்கிற இந்த சொல்லை அல்லது இந்த சூழ்நிலையை இந்த உலகத்திலே அநேகர் எதிர்பார்த்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. நான் ஒருவேளை பஸ்ஸிலே போனாலும் சரி, ட்ரெயினிலே போனாலும் சரி, இல்லைன்னா வீடுகளிலே கூட சிலர் யாசகம் கேட்பதற்கு வருவார்கள். அப்படி வருகிறவர்கள் என்ன உள்ளத்தோடு, என்ன எண்ணத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு நம்மிடத்திலே வந்து அந்த யாசகத்தை கேட்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களிடத்திலே இருந்து எனக்கு இரக்கம் கிடைக்காதா என்கிற ஒரு இரக்கத்தை தேடிதான் நம்மிடத்திலே வந்து யாசகம் கேட்கிறார்கள். நாம் எத்தனை பேருக்கு யாசகத்தை கொடுக்கிறோம், எத்தனை பேரை நிராகரிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலே திட்டவட்டமாக ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறார். வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 7வது வசனம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்திலே இரக்கம் பெறுவார்கள் என்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தம்மை சூழ நின்ற ஜனங்களுக்கு சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏழை எளியவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வியாதிப்பட்டவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அநாதை ஆசிரமத்திலே தங்கி வாழ்கிற குழந்தைகளின் மேல் இரக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். வயோதிப நிலையிலே பிள்ளைகளுடைய இரக்கத்திற்காக, உறவினர்களுடைய இரக்கத்திற்காக ஏங்கி தவிக்கும் வயோதிபர்கள் மேல் இரக்கம் கொள்வது நியாயமான காரியம். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் அதைத்தான் இந்த மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்கிறார். இரக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அருமையான தேவஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு இதற்காக எடுத்து சொல்வதற்கு விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். 1978வது ஆண்டு என்னுடைய பிள்ளைகளிலே ஒரு பிள்ளை அதிக வியாதிப்பட்டு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். எனக்கு அப்பொழுது போதிய செல்வம் இல்லை, பண வசதி இல்லை, நல்ல வருமானம் இல்லை. அந்த நிலையிலே மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை மருத்துவமனையிலே வைத்து நாங்கள் மருத்துவம் செய்து வந்தோம். நாளுக்கு நாள்
என்னுடைய கையிலே இருந்த பணம் குறைந்து கொண்டே போனது. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது, கஷ்டமாகவும் இருந்தது. யாரிடத்திலே உதவி கேட்பது, யார் நம்மில் இறக்கப்படுவார்கள் என்று அதிக ஏக்கத்தோடு தேட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். உறவினர்களில் எல்லாம் கேட்டு பார்த்தேன், யாரும் இறக்கப்பட்டு எனக்கு கொடுப்பதற்கு முன்வரவில்லை. சரி, தேவ சித்தப்படி நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு மிகுந்த துக்கத்தோடு வேதனையோடு ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திற்கு, துறைமுகத்திற்கு சென்றேன். அலுவலகத்திலே உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு மணி நேரம் சென்ற பின்பு ஒரு சகோதரர், சைட்டிலே வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரர் அங்கிருந்து என்னிடத்திலே வந்தார். என்னிடத்திலே கேட்டார், பிரதர், உங்களுக்கு ஏன் முகமெல்லாம் ரொம்ப வாட்டமாக இருக்கிறது, ஏதாவது உதவி உங்களுக்கு தேவையா என்று கேட்டார். நான் அவரிடத்திலே சொன்னேன், இல்லை பிரதர், நீங்கள் என்னை விசாரித்ததற்காக ரொம்ப நன்றி, எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி நான் அவரை அனுப்பி வைத்து விட்டேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம் சென்றது. அவர் திரும்பவுமாக வந்தார். வந்து அதே வார்த்தையை திரும்பவுமாக சொன்னார். நான் அவரிடத்தில் சொன்னேன், இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னேன். அப்பொழுது அவர் தன்னுடைய கையிலே அணிந்திருந்த ஒரு 3/4 பவுன் மோதிரத்தை கழற்றி என்னுடைய மேஜையிலே வைத்துவிட்டு, உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் இந்த மோதிரத்தை விற்றாலும் சரி, அடகு வைத்தாலும் சரி, அந்த பணத்தை வைத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் என்னிடத்திலே அந்த மோதிரத்தை கழற்றி வைத்து விட்டு போய்விட்டார். எப்படி அவருக்கு அது நேர்ந்தது? அவருக்குள் இருந்த இரக்க குணம். இந்த இரக்கத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார், இரக்க குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அந்த மோதிரத்தை என்னுடைய செலவுக்காக கழற்றி வைத்து விட்டு சென்றாரு. அந்த மனிதரும் அந்த மனிதருடைய குடும்பமும் இன்றைக்கு பாக்கியம் உள்ள குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் கர்த்தருக்கு மகிமையாக சாட்சியாக சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். குறிப்பாக எனக்கு உதவி செய்த அந்த சகோதரருடைய மனைவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகளிலே அவர்கள் அங்கம் வகித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று திடமான சாட்சியாக இருப்பதை எண்ணும் பொழுது அதுதான் அந்த குடும்பத்திற்கு கிடைத்த ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம், பாக்கியம் என்று சொல்லி நான் கருதுகிறேன். அருமையான தேவஜனமே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இறக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னார். எத்தனை சத்தியமான ஒரு காரியம் என்பதை யோசித்து பாருங்கள். நாம் இந்த நாட்களிலே எத்தனையாக இறக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் இது பொல்லாத சமுதாயம் ஐயா, பொல்லாத உலகம் ஐயா. நீங்கள் சொல்லுவது போல இந்த காலங்கள் இல்லை, ஆதி காலத்தை போல இப்பொழுது உள்ள மக்கள் இல்லை. ஆகையினாலே இப்படியெல்லாம் நாம் செயல்பட்டால் அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள், வஞ்சித்து விடுவார்கள். அதை விட நமக்கு இருப்பதை நாம் பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது என்று சொல்லி நமக்கு நாமே எண்ணிக்கொண்டு பிறரிடத்திலும் அதை பகிர்ந்து கொள்கிறோம். அருமையான தேவஜனமே, அது ஒரு சரியான வாழ்க்கை அல்ல. குறிப்பாக அது ஒரு சத்தியமான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, நான் இரக்கமாய் இருப்பதற்கு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த உபதேசத்தை கொடுக்கிறார் என்று கேட்கிற நீங்கள் ஒருவேளை யோசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 36வது வசனம். அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். மனிதர்களாகிய நாம் ஏன் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
பிறர் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தின் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அனாதைகள் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் திட்டமாக சொல்கிறார், உங்களை சிருஷ்டித்த பிதா உங்கள் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று அந்த லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலருக்கு அறிவு பெருத்த இந்த சூழ்நிலையிலே பற்பலோகையான காரியங்களை கேட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இப்படி ஒரு கேள்வி எழுப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. ஐயா, தேவன் இரக்கம் உள்ளவர் என்று சொன்னால் ஏனையா இந்த முடவனை பிறக்க செய்தார்? ஏனையா இந்த குருடனை பிறக்க செய்தார்? ஏனையா ஒரு மனிதனை பணக்காரனாக வைத்திருக்கிறார், ஒரு மனிதனை தரித்திரனாக வைத்திருக்கிறார்? இப்படி ஏன் மனிதர்களுக்குள்ளே வித்தியாசமான பாகுபாடுகளை தேவன் உண்டாக்கி இருக்கிறார்? இப்படி இருக்கிற ஒரு தேவன் இரக்கமுள்ளவர் என்று சொல்ல முடியுமா என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், தயவு செய்து யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சரியான விளக்கத்தை அல்லது பதிலை கொடுத்திருப்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஜாதி, மதம் போன்ற ஏற்றத்தாழ்வுகளையும், ஏழை பணக்காரன் என்கிற ஏற்றத்தாழ்வுகளையும் மறந்து எல்லார் மேலும் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனம் சொல்கிறது. இதை நீங்கள் சீராக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே முதல் 4 சுவிசேஷங்களையும் தெளிவாக அமைதலாக அமர்ந்திருந்து ஜெபத்தோடு தியானத்தோடு வாசிப்பீர்களே என்று சொன்னால், தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நிலையிலே தேவன் நம்மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் சற்று தியானித்தால், தேவனுடைய இரக்கம் இல்லையென்றால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம், தேவன் நம்மேல் வைத்த இரக்கம் எத்தனை மிகுதியான மதிப்பு உள்ளது என்பதை இங்கே கண்டுகொள்ள முடியும். வாசித்து பாருங்கள். ரோமர்கள் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோ என்று அந்த வசனம் சொல்கிறது. எல்லா மனிதனை குறித்து சொல்கிறது. உலகத்திலே பிறந்த எல்லா மனிதனும் எந்த நாட்டவனாய் இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த ஜாதியை சேர்ந்தவனாய் இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவனாய் இருந்தாலும் சரி, எல்லாரையும் குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே ஆவியானவரை கொண்டு திட்டமாக பவுல் மூலமாக சொல்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். தேவ மகிமையை இழந்து போனதின் நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டால் நாம் தேவனுடைய மகிமையை எப்படி இழந்திருக்கிறோம் என்பதை புரிய முடியும். தேவன் நீதி உள்ளவர், தேவன் நியாயம் உள்ளவர், தேவன் அன்புள்ளவர். நாம் பாவம் செய்தபடியினாலே, அந்த ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்கள். எல்லாரும் பாவம் செய்தபடியினாலே தேவன் நமக்குள் வைத்திருந்த அந்த நீதி என்கிற தேவனுடைய மகிமையையும், நியாயம் என்கிற தேவனுடைய மகிமையையும், அன்பு என்கிற தேவனுடைய மகிமையையும் இழந்து போனோம் என்று வேதவசனம் சொல்கிறது. இவ்விதமாக தேவன் கிருபையாக நம்மை சிருஷ்டிக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருந்த இந்த மகிமையை இழந்து போன நமக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்த தண்டனை என்ன என்று சொன்னால், கொடுத்த தீர்ப்பு என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே தேவன் இந்த பிரமாணத்தை திரும்பவுமாக நினைவுபடுத்துகிறார்.
ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை கேள்விப்பட்ட உடனே நீங்கள் யோசிக்கலாம், என்னையா வைத்தியாரத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மரணம் வராத மனிதன் யார் இருக்கிறார்கள்? ஆதி காலம் தொட்டு நம்முடைய தேசத்திலே சுதந்திரத்திற்காக போராடினவர்களிலே எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்பத்திலே மூதாதையர்களிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எல்லாரும் தான் மரித்து போகிறார்களே. மனிதனுக்கு ஏற்பட்ட காரியமே அதுதானே சத்தியம். இந்த மரணத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை சொல்லவில்லை. நீங்கள் சொல்வது சரீர பிரகாரமான மரணம், அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நமக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவ சுவாசத்தை ஊதி ஆத்துமா ஒன்றை ஏற்படுத்தினாரே, அந்த ஆத்தும மரணத்தை குறித்து தான் இங்கே இந்த வசனம் சொல்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா, பாவத்தின் சம்பளம், பாவம் செய்வதின் கூலி அக்கினி நரகமாகிய நிரந்தரமான மரணம் என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது. நம்முடைய முழுமையான நிலை இதுதான். முதலாவது, நாம் பாவம் செய்தபடினாலே தேவனுடைய மகிமையை இழந்து போகணும். அது நியாயத்தை இழந்து போகணும், நீதியை இழந்து போகணும், அன்பை இழந்து போகணும். நாம் யாருக்கும் நியாயம் செய்வதில்லை, யாருக்கும் நீதி செய்வதில்லை, யாரிடத்திலும் பூரணமாக அன்பு காண்பிப்பதும் இல்லை. இது நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போனதற்கு ஒரு அத்தாட்சி. இப்படிப்பட்ட நிலையில் இருக்க நமக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்னவென்று சொன்னால், 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். அதைத்தான் இந்த ரோமர் 6:23 பாவத்தின் கூலி மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, அவனவன் செய்வதற்கு தக்கபடி அவனவனுக்கு பலன் உண்டு என்று பொதுவாக ஒரு சில இடை சொல்லுவார்கள். அவனவன் செய்த கூலிக்கு தக்கபடி ஒட்டுமொத்தமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஆவியானவரை கொண்டு நமக்கு திட்டமாக சொல்கிறார். மரணம், 2ஆம் மரணம், நித்திய மரணம், நரக வாழ்க்கை என்று சொல்கிறார். இந்த மரணத்திற்கு நாம் தப்பும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் இரக்கம் கொண்டார். இந்த மரணத்திற்கு நாம் தப்பும்படியாகத்தான் நம் யாவரையும் சிருஷ்டித்த தேவன் அவருடைய வார்த்தையாக இருந்த குமாரனை மாமிசத்தின் சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மாம்சமானார், அவர் நமக்குள்ளே இப்பொழுது வாசம் செய்கிறார் என்று சொல்லி யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. யாருக்குள்ளெல்லாம் அவர் வாசம் செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, இரட்சகராக, இவர் என்னை மரணத்திலிருந்து விடுதலை செய்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களாக யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோமோ, யார் யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறோமோ, அவர்கள் எல்லாருக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். ஜாதி, மதம், மற்ற நிறம், மொழி எதையும் அவர் பார்ப்பதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே தங்களுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து கழுவப்பட்டவர்களாக யார் யார் அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிறார். நமக்குள்ளே வாசமாக இருக்கும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் நம்மேல் இரக்கம் கொண்டு மீட்பராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தம்முடைய இரக்கத்தை எப்படி உலகத்திற்கு காண்பித்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போமே என்று சொன்னார்கள். வாசியுங்கள், ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை அல்லது இரக்கத்தை அல்லது கிருபையை விளங்க பண்ணினார் என்று இந்த வசனம் திட்டமாக சொல்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கையில், அந்த இடத்தை கோடு போட்டு வைத்துக் கொள்ளுங்கள், நீதிமான்களாய் இருக்கையில் அல்ல, நல்லவர்களாய் இருக்கையில் அல்ல,
தேவனுடைய மகிமையை இழந்து மரணத்துக்கென்று நம்மை நியமிக்கப்பட்ட நம்மே அன்பு கூர்ந்து நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது பரலோகத்திலே நமக்காக பிதாவின் வலது பார்சத்திலே இருந்து அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இது எல்லாம் சரிதான் ஐயா. பாவி 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 என்று சொல்கிறீர்களே, இதுதான் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை கிறிஸ்தவர்களிலே சிலரும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் எண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. பாவம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் தமிழிலே குற்றம் என்று சொல்லி பொருள். ஏன் இங்கே குற்றம் என்று சொல்லாமல் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நீதிமன்றத்திலே தவறு செய்த ஒருவனை கொண்டு போய் ஜட்ஜிக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். ஜட்ஜி அவரிடத்தில் எல்லாவற்றையும் வக்கீல் மூலமாக விசாரிக்கிறார். விசாரித்த பின்பு அந்த நீதிபதி என்ன சொல்கிறார்? இவன் குற்றவாளி என்று சொல்கிறார். ஏன்? இந்திய சட்டத்தை மீறி இவன் இந்த தவறை செய்தபடியினால், இந்த பிழையை செய்தபடியினால் இவன் குற்றவாளி என்று சொல்லி நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் வாழ்வதற்கு பல சட்டங்களை பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணமாகிய வாழ்விற்குரிய சட்டத்தில் ஒரு சட்டத்தை நாம் பார்த்துவிட்டு தொடர்ந்து நான் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். வாசித்து பாருங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம், களவு செய்யாமலும் வஞ்சனை செய்யாமலும் பிறனிடத்திலே பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் அங்கே ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார், ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். களவு செய்யக்கூடாது என்று சொல்கிறார், வஞ்சனை செய்யக்கூடாது என்று சொல்கிறார், அதாவது பிறரை ஏமாற்றக்கூடாது என்று சொல்கிறார். 3வதாக சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். இந்த பிரமாணத்திலே நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எத்தனை பேர் 100க்கு 100 கடைபிடித்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். இப்படி சட்டத்தை மீறினபடியினாலே தான் தேவனுடைய மகிமையை நாம் இழந்தோம். நியாயம் செய்கிற தன்மை நம்மிடத்தில் இல்லாமல் போயிற்று. நீதி உள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் போயிற்று. அன்பு நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. ஆகையினாலே தான் தேவனுடைய பிரமாணத்தை மீறி பாவம் செய்த நம்மை, இந்த லேவியராகமம் 19வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்தீர்கள் என்றால் அதில் நிறைய கிரமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக லேவியராகமம் முழுவதையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் நிறைய சட்டங்கள் நம்முடைய வாழ்விற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்களிலே எத்தனை சட்டங்களை நாம் மீறி இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதற்கு தண்டனையாகத்தான் நித்திய நரகமாகிய மரணத்தை, 2ஆம் மரணத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நியமித்திருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த சட்டத்தை மீறினவர்களே, இந்த மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களே, இந்த மரணத்திலிருந்து, இந்த நரக ஆக்கினிலிருந்து மீட்டெடுத்து அவரோடு கூட பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலமாய் வாழும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் இரக்கம் கொண்டார் என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். திரும்பமாக அந்த வசனத்தை வாசித்து பார்ப்போம். நாம் பாவிகளாய் இருக்கையில், நாம் தேவனுடைய சட்டங்களை மீறினவர்களாய் இருக்கையில், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை படைத்த தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தினான், விளங்க பண்ணினான் என்று இந்த வசனம் சொல்கிறது. நம்ம அநேகர் நினைக்கிறோம், என்கிட்ட எங்கேயா ஆண்டவர் அன்பா இருக்காரு, எனக்கு இருக்கிற பிரச்சனையை பாருங்க, என் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் முடிச்ச பிள்ளைகளுக்கு பிள்ளையே இல்லை, என்னுடைய வியாபாரம் லாபமாகவே இல்லை, என் குடும்பத்துல சமாதானமே இல்லை,
எங்க குடும்பத்துல தீராத வியாதியினால நிறைய நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படிலாம் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, வேதனையில அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, எப்படி ஐயா தேவன் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறேன் என்பதை விளங்கும்படியாகத்தான், விளங்க செய்யும்படியாகத்தான் அவருடைய குமாரனை சிலுவையிலே அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதுதான் சத்தியம். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் சற்று கேட்டு பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அவன் அழிந்து போகாமல், அவன் நித்திய மரண ஆக்கினைக்கு உட்படாமல், அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்கு, சொர்க்கத்தை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி மனுக்குலத்தின் மேல் இவ்வளவு பெரிதான அன்பை காண்பித்தார் என்று சொல்லி அந்த வசனம் தீர்க்கமாக சொல்கிறது. எவ்வளவு பெரிய கிருபை உள்ள தேவன் என்று யோசித்து பாருங்க. இந்த கிருபையை நீங்கள் உலகத்திலே எந்த மனிதனிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. அண்ணன் தம்பியினிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது, கணவன் மனைவியிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது, மனைவி கணவனிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவு கடந்த கிருபை, இந்த மாறாத கிருபை, இந்த தொய்வில்லாத கிருபையை நமக்கு கொடுக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்திருந்து 40 நாட்கள் பூமியில் உள்ள 500 பேருக்கும் மேலான ஜனங்களுக்கு தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40வது நாளிலே பரலோகத்திற்கு அவர் ஏறி சென்று பிதாவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக பிதாவினுடைய கரங்களிலே இருந்து, பிதாவிடத்திலே இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் யோவான் 1:14 நமக்குள் வாசமாய் இருக்கிறார். இதை விட எவ்வளவு பெரிய சிலாக்கியம், என்ன சிலாக்கியம் இருக்கிறது! தேவனே ஆவியானவராக எனக்குள் வந்து வாசமாய் இருக்கிறார் என்கிற ஆசீர்வாதத்தை விட வேறு என்ன ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும்? இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக இந்த உலகத்திற்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது லூக்கா 6வது அதிகாரம் 36வது வசனத்திலே சொல்லப்பட்டது போல, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நம்மோடு இருக்கிற மற்ற மக்கள் மேல் நாம் இரக்கமுள்ளவர்களாக வாழ முடியும். அப்படி இரக்கமுள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது தேவாதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அளவிட முடியாத இரக்கத்தை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேவரே, இந்த வேளையிலும் யார் யார் தங்கள் பாவி என்று சொல்லி உணர்ந்து, தேவன் கொடுத்த சட்டத்தை மீறினவர்கள் என்று சொல்லி உணர்ந்து, தங்கள் பாவங்களை எல்லாம் சகைவை போல சிலுவையிலே உம்முடைய அருகாமையிலே அடிக்கப்பட்டிருந்த கள்வனை போல அறிக்கை செய்து விட்டு விட்டு
உம்மை நோக்கி விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேர் மேலும் உம்முடைய கிருபை இப்பொழுது இறங்குவதாக, உம்முடைய அன்பு இப்பொழுது இறங்குவதாக, உம்முடைய கிருபை சம்பூர்ணமாய் பொழியப்படுவதாக. இந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் மற்ற பேரிடத்திலே இரக்கமாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் ஈவாக கொடுக்கும்படியா இந்த கரங்களிலே தாழ்த்து கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி